Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. உத்தரப்பிரதேசம் லக்னோவில் சவுதி ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த விமானத்தில் பயணிகள் இருந்தாங்களா? என்ன நிலவரம்? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய சவுதி அரேபியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் தரையிறங்கும் போது அதன் சக்கரத்தில் ஒன்றிலிருந்து திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது விமானத்தின் இடதுபுற சக்கரத்திலிருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புகை மற்றும் உராய்வு காரணமாக நெருப்பு பொறிகள் ஆகியவை வெளிவந்திருக்கின்றது. இந்த விமானத்தில் சுமார் 250 பயணிகள் பயணம் செய்த நிலையில் புகை வந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து விமான கட்டுப்பாட்டு அறை ஏடிசிக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இந்த விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டு பின்னர் தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு அந்த புகை என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 250 பயணிகளும் ஹஜ் யாத்திரை சென்றுவிட்டு வந்த பயணிகள். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றது நேற்று மாலை நடைபெற்றிருக்கிறது. இந்த விமானமானது கடந்த சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு ஜெட்டா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேற்று மாலை சுமார் 6:30 மணிக்கு லக்னோவில் உள்ள சௌத்ரி சரண் சிங் விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறது. அந்த தரையிறங்கும் போதுதான் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிய அளவிலே புகை வந்திருக்கிறது. இருப்பினும் பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த புகை அணைக்கப்பட்டு விட்டது. பயணிகளும் பத்திரமாக அவருடைய வீடுகளுக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.